இன்றைய காலகட்டத்தில் காப்பீடு குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிகளின் முக்கியத்துவம் குறித்து தற்போது பார்க்கலாம். வாகனத்திற்கான காப்பீடு, மருத்துவ காப்பீடு என்பது பெரும்பாலானவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்பது தேவையா என்று இன்னும் பலர் கருதுகின்றனர். எதிர்பாராத சம்பவங்களால் நமக்கு பின் நம் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கிய கேள்வி. இதில் இரண்டு வகை. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், மற்றொன்று என்டோமென்ட் பிளான். டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது இந்த திட்டத்தில் 10, 15, 25 மற்றும் 30 வருடங்களை கொண்டிருக்கின்றன. பிரீமியம் மிகவும் குறைவு. செலுத்தும் பிரீமியத்திற்கு வருமான வரி விலக்குண்டு. இன்சூரன்ஸ் திட்ட காலத்தில் பாலிசிதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்திற்கு முழு காப்பீட்டு தொகையும் கிடைக்கும். பாலிசி காலத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத பட்சத்தில் எந்த தொகையும் கிடைக்காது. என்டோமென்ட் பிளானை பொறுத்தவரை இந்த திட்டத்தில் செலுத்தப்படும் பிரீமியம் தொகை ஒரு பகுதி உயிர் பாதுகாப்பிற்கும் மற்றொரு பகுதி முதலீட்டிற்கும் செல்லும் வகையில் அமைந்திருக்கும். டேர்ம் பாலிசியை விட என்டோமென்ட் பாலிசியின் பிரீமியம் தொகை அதிகம். என்டோமென்ட் பாலிசியில் குறிப்பிட்ட இடைவெளியில் போனஸ் தொகையும் முடிவில் முதிர்வு தொகையுடன் போனஸ் தொகையும் கிடைக்கும். டேர்ம் பாலிசியில் பிரீமியம் மிக குறைவு என்பதால் டேர்ம் பாலிசி எடுத்துவிட்டு இதர முதலீட்டு வாய்ப்புகளில் அதிக அளவில் முதலீடு செய்யலாம் என்பது நிபுணர்களின் கருத்து. பொதுவாக குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் ஒவ்வொருவருக்கும் அவசியம் வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். ஒருவரின் ஆண்டு வருமானத்தை போல குறைந்தது 10 முதல் 20 ஆண்டு வருமானத்தின் அளவுக்கு கவரேஜ் இருப்பதை போல் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது அவசியம். உதாரணமாக, ஒருவரது ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய் எனில் அவர் 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்.